ஒரு சிறிய கிராமத்தில் பரமன் என்ற ஒரு ஏழை மனிதன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் இரண்டே 2 மாடுகள் மட்டும் இருந்தன. அதில் கிடைக்கும் பாலில்தான் அவனது வருமானம். மனைவி குழந்தைகளுடன் மிகவும் வறுமையில் வாடினான். அந்த ஊருக்கு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்று எல்லாரும் பேசிக்கொண்டனர். பரமன் அவரிடம் சென்று தன் நிலைமையை எடுத்து கூறினான். அவரும் இன்று முதல் உனக்கு வருமானம் பெருகும் என ஆசிர்வதித்தார். அன்று முதல் மாடுகள் அதிக பாலை கொடுத்தன. 2 மாடுகள் 4 ஆகி 4 8 ஆகி இப்போது அவனிடம் 30 மாடுகள் இருந்தன. நிற்கவும் நேரமில்லை. ஆண்டுகள் ஓடின. செல்வச் செழிப்பும் அதிகரித்தது. ஒருநாள் மீண்டும் அதே ஞானி அந்த ஊருக்கு வந்தார். தான் ஆசீர்வதித்த பரமன் பெரிய செல்வந்தன் ஆகிவிட்டான் என்று கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரை தேடி அவன் வருவான் என எதிர்பார்த்தார். 2-3 நாட்கள் ஆகியும் அவன் வரவில்லை. ஞானிக்கு ஒரு சிறிய வருத்தமாக இருந்தாலும் அவரே நேராக அவன் வீட்டுக்கு போனார். அவனது மனைவி ஞானியை வரவேற்று அமர வைத்துவிட்டு அவரது வருகையை கணவனிடம் தெரிவித்தாள். கொஞ்சம் நேரத்தில் வேலையை முடித்துவிட்டு வந்துவிடுவதாக அவனும் சொல்லி அனுப்பினான். ஞானிக்கு வந்தது கோபம். வசதி வாய்ப்புகள் வந்ததும் பழச மறந்துவிட்டாயா நன்றி கெட்டவனே, இனி எப்போதும் உன்னிடம் பழையபடி 2 மாடுகள்தான் இருக்கும் என சபித்துவிட்டு வேகமாகச் சென்றுவிட்டார். இதை கேள்விப்பட்டு பதறியடித்துக் கொண்டு அவரை தேடி ஓடினான். ஆனால் அவர் எங்கு என தெரியவில்லை. சோர்ந்து போய் வீடு திரும்பினான். கொல்லைப்புறத்தில் அவர் சபித்தபடியே 2 மாடுகள் மட்டும் இருந்தன. இனி பழையபடி வறுமையில் கஷ்டப்பட போறோமே என தலையில் அடித்துக்கொண்டு அழுதான் பரமன். உடனே அவன் மனைவி அருகில் வந்து இந்த 2 மாட்டையும் சந்தையில கொண்டு போய் வித்துட்டு வந்துடுங்க எனச் சொன்னாள். மாட்டை வித்துட்டு வருமானத்துக்கு என்ன செய்ய? இதை தவிர வேறு எந்த தொழிலும் எனக்கு தெரியாதே என்றான். அவன் மனைவி மறுபடியும் மாடுகளை விற்க வலியுறுத்தினாள். நடக்கிறது நடக்கட்டும் என இருந்த 2 மாடுகளையும் சந்தைக்கு கூட்டிக் கொண்டு போனான். உடனே நல்ல விலைக்கு விற்பனையானது. கண்ணில் கண்ணீருடன் கவலையோடு வந்த கணவனை கொஞ்சம் கொல்லைப்புறத்தில் போய் பாருங்க என முகம் நிறைந்த புன்னகையோடு சொன்னாள். குழப்பத்தோடு போய் பார்த்தான். அங்கே வேறு 2 புதிய மாடுகள் இருந்தன. பரமனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை. எப்பவும் உங்க கிட்ட 2 மாடுகள் தான் இருக்கணுங்கிறது தானே சாபம்? அப்ப நீங்க 2 மாட்டையும் வித்தாலும் அதே இடத்துக்கு திரும்ப 2 மாடுகள் வந்துவிடும் என மனைவி சொன்னாள். அவனுக்கு புரிந்தது. புத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடைந்தவன் பாக்கியவான் என்பதும் புரிந்தது. அன்று முதல் தினமும் 2 மாடுகளை விற்க ஆரம்பித்தான். முன்பை விட பெரிய பணக்காரன் ஆனான். சில நேரத்தில் நாம் தடுமாறும் போது தாங்கி பிடிக்கும் மனைவியை இவளுக்கு என்ன தெரியும் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். நன்றி.